அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி, ஓசூர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்னவென்றால், ஒரு கேள்வி. எங்கள் பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன்ஜி அப்படி என்னங்க தப்பாக பேசிட்டாரு? உங்களோட தப்பாக பேசினார். நீங்கள் சாதாரண நடிகராக இருக்கும்போது எல்லா பிரச்சாரத்துலேயும் ஏன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பற்றியோ இல்லை எடப்பாடி பற்றியோ நீங்கள் பேசலீங்களா? அது தவறு இல்லைங்களா? அப்போ சாதாரண நடிகர் தான் நீங்கள். அப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் நீங்கள் பேசலாம். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நீங்கள் பேசலாம். சரி, அதை விடுங்க. அப்போது எங்கள் மோடிஜி பற்றி என்ன பேசுனீங்க? கேஜி மோடிஜி தமிழ் நாடுன்னு அலர்ஜிஜி அப்படிலாம் நீங்கள் பேசலாமா? உங்கள் பாரத பிரதமரை. அப்போ உங்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் போடணும் சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. பாருங்க, எல்லாருக்கும் பேசுறதுக்கு எல்லாமே உரிமை இருக்குது. நீங்கள் கூட சட்டசபையில் பேசுனீங்களே, எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் பேசலாமா? நீ அதிகாரம் பலம் இருக்குது அப்படின்ட்டா? நீங்கள் ஸ்டேட்டுன்னா நாங்கள் சென்ட்ரலுங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மக்கள் பிரச்சனை மட்டும் பேசுங்க. கழுத்தை இப்படியான்றது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. முன்னாள் முதல்வர்கள் இருந்தாங்க பாருங்கள், அவங்கள பார்த்து கற்றுக்குங்க. சட்டசபையில் எதிர்கட்சிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், அந்த நாகரிகத்தை நீ கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் ஆதவார்ஜுனை விட்டுருங்க. முன்னால் ஆதவார்ஜுனா, புஷ் ஆனந்த், அப்புறம் நிர்மலகுமார், இவங்க 3 பேர் தான் பேசுறது. வேறு யாரும் பேச மாட்டாங்க. பாருங்கள், எங்களை ரொம்ப இழுக்காதுங்க. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் ஸ்டேட்டு. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அமெரிக்காவில் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சேர்த்துதா திரு பிரதமர் நரேந்திர மோடி, நம்மளுக்கு சேர்த்துதான் அவர் பிரதமர். அவரை பற்றி பேசுகிறதோ இல்லை எங்கள் தலைவர்கள் பற்றி பேசுகிறதோ, உங்கள் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் எம்எல்ஏக்கள் ஆகட்டும், உங்கள் மினிஸ்டர் ஆகட்டும், நாங்களும் அது வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் ஒன்று பேசுனா நாங்களும் 1000 பேசுவோம். எங்களுக்கு வாய் இருக்குது, எங்களுக்கு பேச தெரியும். 8 கோடி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு இதுக்காக தான் ஓட்டு போட்டதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மக்கள் நல்லது பண்ணுங்க. நீங்கள் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஆட்சிக்கு வந்த அதிகாரம் தவறுங்க அதெல்லாம். நீங்கள் சாதாரண நடிகராக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே சொல்லப்போனால் 1000 வழக்குகள் போடலாம். யாராவது இப்போ உங்களெல்லாம் கண்டிக்கவே இல்லை. மேலிடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களெல்லாம் ஒரு இதை கூட கண்டுக்கலை. ஏன்னா ஜனநாயக நாடு, யார் வேணால் பேசலாம். இப்போ நான் கூட நீங்கள் தவறு செய்தாலும் சரி, உங்கள் அமைச்சர்கள் தவறு செய்தாலும் சரி, உங்கள் எம்எல்ஏக்கள் தவறு செய்தாலும் சரி, யார் தவறுகள் செய்தாலும் நானும் ஒரு இந்தியாவோட சிட்டிசன், குடிமகன். இந்த இந்தியாவோட குடிமகன் அந்த குடிமகன் கிடையாது. நானும் பேசணும், நானும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இது அராகஜம் நீங்கள் பண்ணிருக்கிறது. நேற்று நீங்கள் நேற்று முந்தின நாள் நீங்கள் தேசிய கொடியேற்ற வந்தீங்களே, ட்ரெஸ் கோடு என்ன தெரியுங்களா? யாராவது அன்றைக்கி நீங்கள் வெள்ளை வேஸ்ட், நம்ம தமிழ்நாடு பண்பாடு என்ன, வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை, அதில் தான் நீங்கள் வந்திருக்கணும். முதலமைச்சர் சூட்டு கோட்டு போட்டு கருப்பு ட்ரெஸ்ஸில் வருது, கருப்பு ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்குங்க. அப்போ அன்றைக்கி என்ன கருப்பு நாள் அன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற நாளுங்க. எத்தனை ஆண்டுகள் கழிச்சு எவ்வளோ உயிர்கள் பலி கொடுத்து 50 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்போ முந்தே மாத்திரம் அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? வரலாறு தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆதவார்ஜுனா புஷ் ஆனந்த் இவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்கள் முதலமைச்சர், உங்களை நம்பி தான், உங்கள் மூஞ்சி பார்த்து தான் ஓட்டு போட்டுருக்குது. எதாக இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. அவங்க மேலே வழக்கு போடுறது, அதை போடுறது, இது போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது.
யார் என்ன வேணால் கேட்கலாம் தவறு செய்தால். பிரதமரே தவறு செஞ்ச கூட கேட்கலாம். ஆனால் எங்கள் பிரதமர் அந்த மாதிரி எந்த தவறு செய்ய மாட்டார். 13 வருஷமாக இருக்கார். ஒரு ஊழல் இல்லை, என்னது ஒரு ஊழல் கிடையாது. ஒரு மினிஸ்டர் மேலே ஒரு 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 ஊழல் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஊழல். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணலன்னா கூட அவங்க கூட இருக்காங்க பாருங்கள், அவங்க பண்ணி யாரும் எதுவுமே பண்ண வேணாம். ஆதவ அர்ஜுனவே புஷ் ஆனந்த் 2 பேருமே சேர்ந்தாவே உங்கள் கதை முடிச்சிருவாங்க. உங்கள் அரசியல் கதையை. நீங்கள் பேசுனதா சட்டசபையில் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே முதலமைச்சர் தான் பேசணும். எதிர்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டால் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அந்த நாகரிகம் கூட இல்லைன்னா எப்படி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க? சினிமாவில் 1000 வசனங்கள் பேசலாங்க, எழுதி கொடுத்தது இது சட்டசபை. இது ரியலாக பேசுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. யார் உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க? யார் கேட்குறாங்களோ இல்லையோ, 8 கோடி மக்களில் ஒருவனை நான் கேட்பேன். தவறு செய்தால் உங்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், உங்கள் ஆட்சியாக இருக்கட்டும், எதனா தவறு செய்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன். நன்றி, வணக்கம்.